இன்னைக்கு அவங்க நம்மளை திட்டின திட்டுக்கு கதவை திறப்பாங்களான்னு தெரியலையே. சாருக்கு வேற அடிச்சிருக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் வேதாஜி. கதவு திறந்துருக்கு. சாப்பிட்றீங்களா வேதாஜி? இன்னும் கோபமாக தான் இருக்கிறாங்க போல இருக்குது. என்ன இல்லை, நான் நீ அப்படி நந்து கூடாது, தப்பு தான். சாரி. இப்ப தூங்க போறியா இல்லையா? ஐயோ, 8 போடாம போய் பாயிடணுமே. சரக்கடிச்சோன்னு மாட்டிய போற மகாராஜா. எப்படியாவது ஸ்டெடியா போய் எடுத்துறேன். ஐ திங்க் ஐயோ ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது. ஷீஸ் மொரச்சிங். வேதாஜி, ஆக்சுவலாக நான் வந்து இன்னைக்கு அவங்களால கொஞ்சம் பேசணும். உங்களை பார்த்தது பயமா இருக்குதா? அது தைரியம் ஒத்துக்க ரொம்ப நல்ல கொஞ்சம் குச்சி. நீங்க சாகா பேசுனீங்க, செம்மையா பேசுனீங்க. விட்டு சும்மா கீ 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 கீன்னு கீச்சிட்டீங்க. டெக்னிக்கலி சொல்லணும்னா நீங்க பண்ணது கரெக்ட். நீங்க நான் பண்ணது வந்து ரொம்ப ஒரு கலீஜான வேலை. அப்பெல்லாம் பண்ண அந்த மாதிரி தான். கை தான் ஊற்றுவாங்க, அப்புறம் என்ன கொஞ்சுவாங்களா? நான் பண்ணது தப்பு தான். நான் பண்ணது வந்து நான் நியாயப்படுத்தல, பட்டும் கூடாது. வேதாஜி, நான் என்ன வேதாஜி பண்ணுவேன்? நான் அவ்வளவுதான், என் லெவலே அவ்வளவுதான். நீங்களும் வந்து அவங்க இருக்கிறீங்க. உங்க நான் படிச்சவன் கிடையாது வேதாஜி. நான் முட்டாள். நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தால் இந்த மாதிரிலாம் கேவலமான வேலை பண்ணுவேன். ஐயோ, நான் அவள் தான் என் லெவல். நான் சாரி, என்ன சொல்ல தெரில. வேதாஜி, ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா? ஏய், நீ வேலைக்கு போகாம வீட்டில் உட்காந்து தண்டை சோர்த்துனா ஒன்றையும் மதிக்க மாட்டாங்க, பொண்டாட்டினால எண்ணி சேர்த்து மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களே. சாமா பஞ்சி அப்படின்னு வேதாஜி. இவ்வளவு நாள் நான் எவ்வளவு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன்னு நினைக்கும் போது வெரி ஷேம், பப்பி ஷேம். பரவாயில்ல, இட்ஸ் கான் வந்து விண்டு புஞ்சு போச்சு. திருப்பி நடுக்கவே நடுக்காது, அது நடுக்கவும் கூடாது. நான் அப்படி நடந்துக்கவும் மாட்டேன். நீங்க ஐசஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. யூ ஓபன் தி ஐசஸ். கண்ணு திறந்துச்சு. தயவு செஞ்சு படுத்து தூங்குறியா? வேதாஜி,
இந்த நாளை உங்க கேரள நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து நீங்க பார்க்க போறது வேற 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 நாகராஜ், புது மனுஷன். பழைய நாகராஜ் செத்து போயிட்டான். மேரா பாபா மர்கே. பொடுத்து தூங்குன்னு சொன்ன. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா குடிச்சிட்டு வந்திருக்க. இதே வேற ஒருத்தனா இருந்திருந்தா இது எல்லாத்தையும் விட்டுட்டு வேலைக்கு போயிருப்பான். ஆனா நீ மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்க. நாளைக்கு வந்து நான் வேற சொன்னல, நீங்க நினைக்கிறது மாதிரிலாம் இல்லை. நான் புது மனுஷனா இருப்பேன். நான் உங்க முன்னாடி பொறுப்பான ஒரு மனுஷனா வந்து முதல்ல நீ ஸ்டடியா எழுந்து நில்லு, அப்புறம் பொறுப்பான ஆளா வந்து நிக்கலாம். டோட்டல் மிஸ்டேக். இப்ப வேணா கீழே ஊந்துடலாம், பட் டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ நோ. என் கொள்கையில நான் அப்படி ஸ்டெடியா கெத்தா நிப்பேன். யாரு நீ? நீ சொல்றத ஓடுற தண்ணியில தான் எழுதி வைக்கணும். உன் மனமாற்றம் தான் நல்லா தெரியுதே. மாமா எவ்வளவு அடி அடிச்சிருப்பாரு, நான் எவ்வளவு திட்டி இருப்பேன். செத்தையும் மதிக்காம குடிச்சிட்டு வந்து நிக்கிற. இதுலயே தெரியுது நீ எவ்வளவு பெரிய குடிகாரன்னு. அப்புறம் எதுக்கு நீ வீணா வாய் சாப்பிடால் விட்டுக்கிட்டு இருக்க? குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. இப்ப பேசின எதுவுமே உனக்கு காலையில ஞாபகம் இருக்க போறது இல்ல. நாளைக்கும் நல்லா குடிச்சிட்டு தான் வரப்போற. அதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் தம் கட்டி நான் மாறிட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்க? மனுஷன்னா கொஞ்சமாவது சூடு சொரணை இதெல்லாம் வேணும். அது உனக்கு சுத்தமா இல்ல. உன்ன மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். உன்கிட்ட போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் பாரு. எல்லாம் என்ன சொல்லணும்? உன்னை கல்யாணம் பண்ண பாரு, எல்லாம் என் தலை எழுத்து. என்னையும் ஏதோ பேசி வேதாஜி மனசை காயப்பட்டுட்டேன். ஒரு சீரிய மேல இருக்கிற அவப்பிழை ஐச்சி அவன் நல்லவன் அவங்களுக்கு ரொம்ப ப்ரூஃப் பண்ணணும். வேதாஜி செஞ்சு எப்படி இருக்காருன்னு தெரியலையே. அவர் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களா? சுந்தர் தானே ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ சுந்தர், சொல்லுங்க வேதவல்லி. எங்க இருக்கீங்க சுந்தர்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஏன் என்னாச்சு? வேற என்ன எங்க இருக்காரு? இதோ
பக்கத்துல தான் பெட்ல படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணும் ஆகலல்ல? அவருக்கு ஒண்ணும் ஆகல. அதே மயக்கத்துல தான் பாவம் இன்னும் இருக்காரு. அங்கதானே இருக்கார் சுந்தர். வேதவல்லி, என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? இல்ல சுந்தர், ஒரு கெட்ட கனவு. அப்பவே நினைச்சேன். அவருக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்காரு. நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்குங்க. அப்புறம் வேதவல்லி, எதையாவது யோசிச்சுட்டே தூங்கிருப்பீங்க. அதான் கெட்ட கனவு வந்திருக்கும். அவருக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நிம்மதியா தூங்குங்க. கல்பனா, கல்பனா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என்னங்க சொல்றீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமா கல்பனா, பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் அங்க போயிட்டு வந்தேன். ஆமா, என்ன திடீர்னு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க? ஒரு சின்ன வேண்டுதல். அப்படி என்ன வேண்டுதல்? நம்ம குழந்தைக்கு ஹார்ட் பீட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதான் சரியாகணும்னு கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தேன். இனி குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன கல்பனா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லைங்க. நம்ம குழந்தை மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்களா? ஆமா, இல்லையா பின்ன? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. கல்பனா, அவன் நம்ம பொண்ணு, அவன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அவனுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணு. கோயிலுக்கு போயிட்டு வந்தது போய் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க? புரியுதுங்க. குழந்தை மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க, அத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. அவன் மேல நாம பாசம் வைக்காம வேற யார் வைப்பா? அவன் வரட்டும், எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு. கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்னாச்சு? சொல்றேன். என்னது இது? பக்கத்து வீட்டுல சுமங்கலி பூஜை, தாலி பிரிச்சு பூஜை பண்ணாங்க. இது உங்க கையில கட்டி விடுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. என்னங்க ஆச்சு? கல்பனா, ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன். என்னங்க என்னாச்சுங்க? எப்படி காயமாச்சு? ஒண்ணு இல்ல கல்பனா, எதுக்கு இப்படி இவ்வளவு பயப்படுற? இப்போ ஏங்க, ரத்த கரையா இருக்குங்க. பயப்படாம என்னங்க பண்றது? சொல்லுங்க, என்னாச்சு? கோயிலுக்கு போனேன்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, நினைச்சதெல்லாம் நிறைவேறணும்னா 108 படியையும் முழங்காலாலேயே ஏறணும்னு சொன்னாங்க. அதான் படியை முழங்காலாலேயே ஏறினேன். என்ன இவரு குழந்தைக்காக இப்படி எல்லாம் பண்றாரு? உண்மை சொல்லிடுவோமா? தொடர்ந்து 21 நாள் முழங்கால் போட்டு படியேறினா குழந்தையோட ஹார்ட் பீட் ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். என்னது? தொடர்ந்து 21 நாள் படி ஏறணுமா? அதெல்லாம் வேண்டாங்க. இது முதல் நாள்ங்கிறதுனால கொஞ்சம் லைட்டா ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சுமா. நாளைக்கு ஏறினா எல்லாம் சரியாயிடும். நான் சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இது பாருமா, நீ என்ன பத்தி கவலைப்படாத. இது நம்ம குழந்தைக்காக, அவனோட நல்லதுக்காக. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அன்னைக்கு அவனுக்கு ஹார்ட் பீட்ல ப்ராப்ளம்னு சொன்னதும் என்னால தாங்கிக்கவே முடியல.
அன்னையில இருந்து எனக்கு மனசே சரியில்லை கல்பனா. இதெல்லாம் சின்ன விஷயம், இதுக்காகலாம் நீ பயப்படாத. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தைக்காக இவ்ளோ பண்றீங்களே, நாளை பின்ன அவனுக்கு ஏதாச்சும். ஏய், அப்படிலாம் பேசக்கூடாது கல்பனா. அவனுக்கு எதுவும் ஆகாது, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அவன் நல்ல முறையில வருவான், என் கூட விளையாடுவான். இன்னொரு முறை நீ இப்படி எல்லாம் பேசாத. ஏய் ஏய், என்னாச்சு? எதுக்கு இப்ப கண் கலங்குற? இவ்ளோ கஷ்டம் வேணுமாங்க? என்னால தாங்கிக்க முடியல. இது கஷ்டம்னு யார் சொன்னா? ஏன் குழந்தை நல்லா இருக்கணும்னு நான் பண்ற வேண்டுதல், அவ்வளவுதான். கஷ்டம்னு நினைச்சு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காருமா. என்ன கல்பனா நீ அழாத, எந்திரி. இது பார், நமக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? நான் போய் அப்பாவை பார்த்து ஆபீஸ் விஷயம் பேசிட்டு வந்தேன். அழாத. கடவுளே, குழந்தை மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காரு. குழந்தையே இல்லைங்கிற விஷயத்த எப்படி தாங்கிக்க போறாரு? நான் என்ன பண்ணுவேன்? எப்படி இதை சொல்லுவேன்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். அடேங்கப்பாடி கப்பா, எவ்வளோ பெரிய ஆபீஸ். ஏய் மாப்ள, தப்பா நேரத்துக்கு வந்துட்டோமா? இல்லடா மாப்ள, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இல்ல மச்சி, எங்கேயோ பிசர் தட்டு. நீ எதுவும் அட்ரஸ் கரெக்டா செக் பண்ணி. யாரா அவன் சொன்னா கேட்க முடியாது. மாப்ள இங்க பாரு, கரெக்டான அட்ரஸ்க்கு தான் நாம வந்திருக்கோம். ஆனா கடவுள் ஜாப் கன்சல்டன்சில போட்டிருக்கு. இதுகிட்ட மச்சி, பக்தி மனா இருக்கலாம், சாமி பக்தி உள்ள ஆளா இருக்கலாம், ஃப்ரீ அவுடே. அதெல்லாம் இருக்கட்டும் மாப்ள. அப்படியே இருந்தாலும் கடவுளுக்கு எவ்வளவோ பேர் இருக்கு. அந்த பேர்ல ஏதோ ஒண்ணு வைக்காம ஏன் கடவுள்னு ஸ்ட்ரைட்டாவே பேரை வச்சிருக்காரு? ஏய் கூரையிட்ட காத்திருமே. இந்த ஈரவங்க டவுட் ரொம்ப தேவையாப்பா. கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் ஜாஸ்தி பேசக்கூடாது மச்சி, ஒரு கெத்தா இருக்கணும். வாங்க வாங்க, தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு மசால் தோசை, மாப்பிளைக்கு ஒரு செட்டு பூரி. என்ன மாப்பிள? அதெல்லாம் ஒண்ணு நம்ம ஏன்டா இப்படி மனத்தவங்க ஒரு அரசாங்க அதிகாரி மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற நீ? சாரி மாப்பிள. சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டீங்க. சாதாரண வேலைனாலே நாங்க 10 கிலோமீட்டர் பஞ்சா பரப்போம். நீங்க வேற கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டீங்களா? அதனாலதான் காலங்கத்தாலே காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் ஒரு தரிசனத்தை போட்டு நம்ம கன்சல்டன்சிக்கு வந்து இறங்கிட்டோம். அதுவும் சரிதான். பஸ், இது கவர்மெண்ட் ஜாப் தானே? ஏங்க என்னங்க இப்படி கேட்டீங்க? கவர்மெண்ட் ஜாப்பே தான். பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. அது என்ன கடவுள் ஜாப் கன்சல்டன்சி? ஆமாங்க, ஜாப் கன்சல்டன்சி தான். வேலை வாங்கி தர்றேன்ல. அப்போ கடவுள்னா யாரு? எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்து அவங்க லைஃபையே நான் மாத்துறதுனால எல்லாரும் என்ன கடவுள்னு சொல்லுவாங்க. அப்படிதான் எல்லாரும் கூப்பிடவும் செய்வாங்க. அப்ப நம்மளையும் கடவுள் தான் கூப்பிட சொல்றான் போல இருக்கு மாப்ள. சேவிங் பண்ண வான்கோழி மாதிரி இருக்கிறான், இவனெல்லாம் அப்படி கூப்பிட முடியாது. அதேதான். என்ன உங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? அது வந்து குசு குசு வந்து இன்டர்வியூ அது. அந்த இன்டர்வியூ எத்தனை மணின்னு நான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ். எந்த இன்டர்வியூ? இந்த வேலைக்கான இன்டர்வியூ. மத்தவங்க அனுப்புற ஆளுக்கு தாங்க இன்டர்வியூ எல்லாம். கடவுள் அனுப்புற ஆளுக்கு இன்டர்வியூ எல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட் அப்பாயின்மெண்ட் தான். நிஜமாவா சார் சொல்றீங்க? ஆனா ஆமாப்பா, பார்க்க தானே போறீங்க. பஸ் பஸ், இது வந்து இந்த கவர்மெண்ட் வேலைன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன மாதிரி வேலைன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம். ஒருத்தருக்கு ஆபீசர் வேலை, இன்னொருத்தர் அவரோட அசிஸ்டன்ட். ஒருத்தர் ஆபீசர், இன்னொருத்தர் அசிஸ்டன்டா? ஏய் பிளாக் பாய், ரூமுக்கு வா மேன். சார் ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் கழிச்சு வரேன்? எப்போ ஃபோன் பண்ண? என்ன அட்ரஸ் இது? என்ன அட்ரஸ் இது? கோயிலுக்கு போறேன் சார். கோயிலுக்கு போக வேண்டியது இன்னதுக்கு ஆபீஸ்க்கு வந்த? என்ன ஃபைல் இது? என்ன ஃபைல் இது? Bring tea. சார் டீ சார். சார் காஃபி இல்லையா? இது டீயா?
ஹலோ, ரூமுக்கு வா. சார் கூப்பிட்டீங்களா? என்ன கூப்பிட்டீங்களா நோட்டிங்களான்னு என்னையா வேலை பார்க்குற? ரூம்லயே லைட் போடாம வச்சிருக்கியா? ஏய் பதில் சொல்லு, ரூம்லயே லைட் போடல. சார் ஓஹோ, என்னையே நக்கல் பண்ற, எனக்கே சொல்லி தர? சப்பா முடியல. சார் ஃபைல்ஸ். என்னடா இது? ஃபைல்ஸ் பையிலு இது இது லெஜரா, லெஜர் கடிவாட்டு லெஜரா. போய் டீ எடுத்துக்கோ, போ டீ எடுத்துக்கோ. டார்ச்சர் பண்றாங்க. ஐயோ என்னடா இது? சாரி சார். ஏய், மூஞ்சில ஊத்திட்டு சாரி சொல்றியா? சாரி என்ன சொல்ற? உன் சங்கட அப்படியே இங்க அப்படியே. என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்லையே. சேம் ஃபிளாஷ்பேக். இல்ல மாப்ள. சும்மா சொல்லிடு செல்லம். ஆமா மாப்ள. நான் வந்து அசிஸ்டன்ட். இல்ல மாப்ள, கனவுல கூட நீ எனக்கு பாஸ் தான். பாடுறா இவரோட கனவுல என்ன பாசா நினைச்சாலும் அத்தனை நம்பணும். அச்சு வாயில குழப்பிடு. ஒழுங்க சொல்றேன் மாப்ள. பிளாஷ்பேக் தானே மாப்ள, விட அதுலயாச்சும் நான் ஹீரோவா இருந்துட்டு போறேன். அப்படியே காமெடியில கீஸ்டி குட்ட வேலையை ஒழுங்கா பண்ணிடா. அதானே, நாங்கெல்லாம் ஹீரோவானா உங்களுக்கு எல்லாம் பொறுக்காதே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். போலாமா? எங்க? வேலைக்கு போகண்டாமா? அப்ப இன்டர்வியூ என்னப்பா ஆகும்னா இன்டர்வியூ அதெல்லாம் மத்தவங்களுக்கு தான்ப்பா. உங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரைட் அப்பாயின்மெண்ட். வாங்க வாங்க, ஆனா சீக்கிரம் கிளம்பி வாங்கப்பா. மாப்ள, அந்த ஆண்டவன் நம்மள உண்மையாவே சரியான கடவுள்கிட்ட தான் கொண்டு வந்து விட்டுருக்கான். நமக்கு இனி கவலையே இல்ல. வா போலாம்.